ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அடுத்த பாய்ச்சலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கரூர் சம்பவத்திலேயே நம்ம சோர்ந்து போய் இருக்கக்கூடாது. ஒரு மாசம் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் கரூர் சம்பவத்தை ஒதுக்கி வச்சுட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே அதிரடியா இறங்கி வேலை செய்யறதுக்கான வேலையை பாருங்கப்பா அப்படின்னு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்திட்ட பிறகு விஜய் அவர்கள் அதிரடியா இறங்கி இருக்கிறார். இதுல யாரையும் நம்புற மாதிரி தெரியல. கரூர் சம்பவம் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுத்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கத்துக் கொடுத்துருச்சு. கூட இருக்கிறவங்களை நம்ப கூடாது, ரொம்ப நாலேஜ் பர்சனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல விஜய் அவர்கள் இறங்கியிருக்காரு. அதுவும் படித்தவர்கள், படித்தவர்களே கொஞ்சம் திறமையானவர்கள், திறமைசாலியா இருந்தவர்கள், கை தேர்ந்தவர்கள், இவங்களை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணணும். இந்த படித்தவர்கள்ல அரசியல் ஞானமும் இருந்திருக்கணும், அதே போல மக்களுடைய விஷயங்களும் இவங்க ஈடுபட்டு இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம சட்ட திட்டத்துக்கு உட்பட்டும் இவங்க இருந்திருக்கணும், சட்ட நாலேஜும் இவங்களுக்கு இருக்கணும், எல்லா விஷயத்திலும் இவங்க கை தேர்ந்து இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை பொறுக்கி தேர்ந்தெடுத்து சல்லடைய வச்சு சலைச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு விஜய் அவர்கள், ஒரு 18 பேரை என்ன பண்ணியிருக்காரு, சூஸ் பண்ணியிருக்கிறார். முன்னாள் ஏடிஜிபி, டிஜிபி, ஐஏஎஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட 18 பேர் என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். இவங்க 18 பேரும் விஜயை சுற்றி தான் இருப்பாங்க. புசி ஆனந்தோ, நிர்மல் குமாரோ, ஜான் ஆரோக்கியசாமியோ, ஆதவர்ஜுனாவோ இவங்கெல்லாம் கட்சி வேலைகள்ல ஈடுபடணும். ஆனா என்னை சுற்றி இந்த 18 பேர் தான் இருக்கணும். இவங்க எல்லாருமே ஆலோசனை கொடுத்தாலும் இந்த 18 பேர் அலசி ஆராய்ஞ்சி ஒரு இறுதியான முடிவு எடுப்பாங்களே, இந்த முடிவு தான் விஜய் அவர்கள் முடிவா இருக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ கூட தொண்டர் அணி அப்படின்ற ஒரு விஷயத்த உருவாக்கி இருந்தாலும் அது செயல்படாமே இருந்தது. இந்த தொண்டர் அணி அப்படின்றது ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கியமானதா நம்ம பார்க்கணும். ஏன்னா தொண்டர் அணி அப்படின்றவங்க ஒரு கூட்டம் நடக்குதுன்னா முன்னாடியே போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போலீஸ் தரப்புல இருந்து சில பாதுகாப்புகள் கொடுத்திருந்தாலும் கட்சி ரீதியா இந்த தொண்டர் அணி என்ன பண்ணுவாங்கன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்வாங்க, செஞ்சு எல்லா விஷயத்தையும் கட்டமைச்சிருவாங்க. இந்த தொண்டர் அணி அப்படின்னும் பொழுது நீங்க திமுகவை எடுத்துக்கோங்க, மதிமுகவை எடுத்துக்கோங்க, விசிகாவை எடுத்துக்கோங்க, இவங்க கட்சியில ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகள் மட்டும் தொண்டர் அணி பவர் பயங்கரமா இருக்கும். இவங்களை மீறி அந்த தலைவரை போய் தொட கூட முடியாது, கிட்ட கூட போக முடியாது. அப்படின்ற ரேஞ்சில தான் ஒவ்வொரு கட்சியிலும் தொண்டர் அணி இருக்கும். மற்ற கட்சியிலும் தொண்டர் அணிகள் இருக்கதான் செய்யுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்சிகளை தவிர்த்துட்டு தொண்டர் அணி பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுதா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த விஷயத்துல நீங்க எடுத்துட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் தொண்டர் அணியில பலப்படணும் அப்படின்னு முன்னாள் ஐஜி தலைமையில சில ஆலோசனைகள் கூட்டம் நடந்தது. இதுல தொண்டர் அணியை பலப்படுது, இவங்களுக்கு சில பவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்காரணத்துக்கு கொண்டும் கட்சி ரீதியா இவர் ஆளு இவங்க ஆளு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடாது. இவங்களை யார், இந்த தொண்டரணியை யார் கைட் பண்ணுவா அப்படின்னா இந்த முன்னாள் ஐஜிக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 பேர் என்ன பண்ணிருக்காங்க, இதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மட்டும்தான் இதை கண்ட்ரோலா பவரா என்ன பண்ணுவாங்க, கமாண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க போலீஸ்ல இருந்ததுனால அந்த ஒரு விஷயம் அந்த கட்டுக்கோப்போட அப்படின்றது. இப்போ விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த கூட்டத்துல இவங்க முன்னாடியே போயிடணும். முன்னாடியே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எப்படி பாதுகாப்பு தரலாம் தலைவருக்கு, வருகிற கூடுகிற மக்களுக்கு கட்சி ரீதியா எப்படி பாதுகாப்பு தரலாம் அப்படின்னு. அரசு ரீதியா காவல்துறை ரீதியா சில பாதுகாப்புகள் கொடுத்தாலும் அதை காட்டிலும் கட்சி ரீதியா நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த தொண்டரணி முழுசா செயல்படும். அதுக்காகவே சில பவர்கள்லாம் தாவேக்கால என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்கிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இது மாத்திரம் இல்லாம ஐஏஎஸ் ஆபீசர்கள் இவங்களை வச்சு மக்களுக்கு என்ன திட்டங்களை செயல்படுத்தலாம். ஏன்னா ஐஏஎஸ் ஆபீசர் மக்களை என்ன பண்றாங்க சந்திச்சிருப்பாங்க. இந்த சாதாரண ஐஏஎஸ்கள்லாம் இல்ல, இவங்க ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல கொடி காட்டி பறந்தவங்க. இந்த ஐஏஎஸ் அப்படின்றவங்க மக்களோட மக்களாக இருந்தவங்க. ஒரு அதிகாரி அப்படின் போது அதிகாரி ஸ்டேஜ்ல இல்லாம கிரவுண்ட் லெவல்ல இறங்கி மக்களோட மக்களா இணைஞ்சவங்க, மக்களோட மக்களா பழகினவங்க தான் இந்த ஐஏஎஸ் ஆபீசர்கள். அதே போல டிஎஸ்பி, அதே போல டிஜிபிகள், ஏடிஜிபிகள், இவங்க எல்லாருமே இந்த 18 பேரை வைத்துக்கொண்டு கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு முடிவிலும் இருக்கிறார். ஏன்னா நீங்க புசி ஆனந்த் எடுத்துக்கங்க, ஜான் ஆரோக்கியசாமி எடுத்துக்கங்க, அதே போல நிர்மல் குமார், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், இவங்க எல்லாருமே அரசியல் ரீதியா தான் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே விஷயத்தை செய்யறாங்களே கண்டி விஜய அடுத்த கட்ட தலைவருக்கு எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. நீங்க அருண்ராஜ் எடுத்துங்க, ஐஆர்எஸ் ஆபீசரா இருந்தார், அவருக்கு சில நாலேஜ் எல்லாம் இருக்கும். அவருடைய கூற்றுப்படி கூட இங்க விஜய் அவர்கள் கேட்க மாட்டேங்கிறார். ஏன்னா இவங்க எல்லாருமே புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி இவங்களுடைய கண்ட்ரோல்லே விஜய் இருக்கிறதுனால
தான் தோன்றித்தனமா சில விஷயங்களை செஞ்சிடறாரு, இவங்களுடைய வழிகாட்டுதலின்படி செஞ்சிடறாரு, அதனால வினையா போயிருது அப்படின்னு. அதனால தான் விஜய் அவர்கள் தெல்ல தெளிவா ஒரு 18 ஓய்வு பெற்ற அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். இவங்க தான் விஜயோட அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஓய்வு பெற்ற 18 அதிகாரிகளும் உள்ள வரும்பொழுது புசி ஆனந்த் இவர்களை தடுப்பாங்களா, புசி ஆனந்த் இவங்களுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா புசி ஆனந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா புசி ஆனந்தை தவிர்த்துட்டு இங்க விஜய் மீறி எதுவுமே செயல்பட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு கட்சிகள், நிறைய அதிருப்தியாளர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணையத்துக்கு தயாரா இருக்கிறாங்க, ஆனா புசி ஆனந்த் விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துல இருந்த ஜெகதீஸ்வரன் அவர் என்ன பண்றாரு, ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா அவரே நிறைய விஷயங்களை பார்த்திருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற கட்சியினர் எல்லாருமே பிரபலமான கட்சிகள் இருக்கிறங்க பெரிய தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துல இணையத்துக்கு வந்தாங்க. ஏன்னா வருவங்க புசி ஆனந்துக்கு கீழே தான் இருக்கணும், அவரை மீறி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல புசி ஆனந்த் ரொம்ப என்ன பண்ணாரு, கண்ணும் கருத்துமா இருந்தார். ஏன்னா வருவங்க நம்மள மீறி போயிட்டு நம்மள டம்மி பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அந்த அச்சம் இருக்குல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி எப்படி பயப்படுறாரு தன்னுடைய பதவியை காப்பாத்தினும், சோ அதே பயம் தான் புசி ஆனந்துக்கும். சோ இப்படியா இருக்கும்போது கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகாது அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வெளியே வந்த நிறைய நிர்வாகிகள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ அந்த ஒரு விஷயம் இது 18 பேர் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கும் பொருந்துமா, புசி ஆனந்த் இவரை விட்டுருவாரா, இல்ல அந்த 18 பேர் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்துப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் என்ன பண்றாரு, சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வராரு. கட்சி கட்டமைப்புகள்ல இருந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வராரு. நிர்வாக குழு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போட்டிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களும் கண்காணிக்கிறதுக்கு தனியா ஒரு குழு, இவங்களுடைய ஒர்க் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க தான் என்ன பண்ண டிசைன் பண்ணி கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லாம கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், விஜயோடைய பிரச்சாரங்களை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், இதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் பக்காவா பிளான் போட்டு ஓய்வு பெற்ற அதிகாரி 18 பேர் என்ன பண்ணிருக்காரு, சூஸ் பண்ணிருக்காரு. அதனுடைய முன்னோட்டமா தான் தொண்டர் அணியை வலுப்படுத்துறோமோ ஒரு 3 முன்னாள் ஐஜிக்கள் தலைமையில தொண்டர் அணியை வலுப்படுத்துறது, அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இங்க எடுக்கப்படுது. கூடிய விரைவில் அடுத்த கட்ட மக்கள் சந்திக்கிற பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் ஈடுபடுவார் அப்படின்ற ஒரு தகவலும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வெளியே வரதா செய்யுது. என்னதான் இருந்தாலும் நீங்க எப்படி கட்டமைச்சாலும், நீங்க எத்தனை ஐஏஎஸ் அதிகாரிகள் எடுத்துக்கங்க, ஐபிஎஸ் அதிகாரிகள் எடுத்துங்க, எந்த மாதிரி ஒரு அரசியல் தேர்ந்த ஒரு ஞானமுள்ள ஒரு அதிகாரியோ இல்ல அரசியல்ல கை தேர்ந்த ஒரு தலைவர்களோ நீங்க எடுத்து கூட வச்சுக்கிட்டாலும் ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜினா, புசி ஆனந்த் இவங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும் விஜய் அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு கருத்தும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வரதா செய்யுது. ஏன்னா விஜய கெடுக்கிறதே இந்த 3 பேர் தான் சார். ஏன்னா நீங்க புசி ஆனந்தை எடுத்துக்கோங்க, கட்சிக்குள்ள இப்ப உட்கட்சி போகுது. ஏன்னா புசி ஆனந்த் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு, கூட அவர் தான் அரணா இருந்திருக்கணும், ஆனா அவர் ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு வெளியே வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இது ஒரு சில தரப்பினரை அதிருப்திக்குள்ளாயிருக்கு. புசி ஆனந்த் இப்படி பண்ணலாமா, நடந்துக்கலாமா, அவருக்கு அரசியல் நாலேஜ் இல்ல, அவர் பொதுச் செயலாளர் பதவியில இருந்து மாத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம் இங்க வரதா செய்யுது. நீங்க விஜய் அவர்கள் எப்படி கட்டமைச்சாலும் எந்த ஒரு விஷயத்தை இங்க இறக்குனாலும் நீங்க புதுவிதமா பண்ணனாலும் இவங்க 3 பேர் இல்லைன்னா கட்சி வேற லெவலுக்கு போகும். ஏன்னா இவங்க 3 பேர் இருந்தாங்கன்னா நீங்க இந்த நிலைமையோட இன்னும் கீழே தான் போவீங்க, மேல வர மாட்டீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். இதற்காகவே 18 பேர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்து இவங்கள மூலியமா கட்சியை கட்டமைச்சு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், அடுத்த பாய்ச்சலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.